மனோ உனக்காக எம்மா நேராச்சு நீ போய் தாக துணமர்ந்து கொண்டிருக்கின்றேன். உயிர் போயிட்டு ரெடி பண்ண போறேன். போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆச்சுங்க, போச்சுக்காது. போன இடத்துல லேட் ஆச்சா? சரி சரி பேசினா போய் கூட தண்ணி கூட தண்ணி கூட தண்ணி கூட தண்ணி கூட தண்ணி கூட. தண்ணி எடுத்துன்னு சொன்னேன், போய் 1 மணி நேரம் ஆகுது. என்ன போர் போட்டு தண்ணி எடுத்துன்னு வராளா என்னன்னு தெரியலையே. வருத்தம் பார்த்துக்கலாம். இருப்பாரு. போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தண்ணீர் எடுத்துக்கிட்டு வந்தேன். என்ன சொல்லுவாரு? என்னங்க மனோ உனக்காக எம்மா நேராச்சு நீ போய் தாக துணமர்ந்து கொண்டிருக்கின்றேன். உயிர் போயிட்டு ரெடி பண்ண போறேன். போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆச்சுங்க, போச்சுக்காது. போன இடத்துல லேட் ஆச்சா? சரி சரி பேசினா போய் கூட தண்ணி கூட தண்ணி கூட தண்ணி கூட தண்ணி கூட தண்ணி கூட. தனிதாக நீங்கி விட்டது. இப்போது நீ நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆமாங்க. வா 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 ஓடி வா ஓடி வா கட்டி. என்னாச்சு? ஆமா தண்ணி தான் கொண்டு வர போனியா? எங்கன்னா கரும்பு தோட்ட பக்கம் போயிருந்தேடி. நான் எங்கேயுமே போலங்க. நேரா தண்ணி எடுத்துக்கிட்டு உன்னை பார்க்கலாம் தாங்க அவசரமாக ஓடி வரேன். அப்படியா? அது தினமும் உன்னை கட்டி வைத்த நீ நானும் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இன்று உன்னை நெருங்கி வேலையில் அனலாக்கி வீசுகிறது என்ன காரணம்? என் இடத்துல எதுவுமே கிடையாது. ஒன்றுமே இல்லையா? மறுபடியும் முயற்சி செய்து பார்க்கின்றேன். மனோ என்ன நடந்தது? மனோ நீயோ தண்ணீரை கொண்டு வர சென்றாய், ஆனால் உன்னை நான் நெருங்க முடியவில்லையே. என்ன காரணமாக இருக்கும்? சுத்தி வளைத்து பார்க்கின்றேன். பாருங்க என் இடத்துல எதுவுமே கிடையாது. ஓஹோ நீயோ அழகாக இருக்கின்றாய். அழகுக்கு அழகு சேர்க்கும் மாலை எங்கிருந்து வந்தது? இந்த மாலை கேக்குறீங்களா? ஆமா ஆமா பாருங்க, நான் திருவண்ணாமலையில இருந்து வந்துகிட்டே இருந்தேனா, எங்க முருக மாமா வண்டியில வந்தாரா? ஆமாங்க. இந்த மாலை ஒவ்வொன்னா எடுத்துக்கிற கையில் எண்ணிக்கிட்டே வந்தாரா? அப்படியா? எங்க முருக மாமனை பாசத்தோடு மாமா என்ன மாலைன்னு கேட்டனா, நான் வீட்டுக்கு என் மனைவிக்கு வாங்கிட்டு போறேன்னு சொன்னாரா. உடனே இந்த மாலை எனக்கு வேணும்னு கேட்டேன். அப்படியா? பாசமா கொடுத்தாரு. அதை நான் பாசமா போட்டுக்கிட்டு நேரா உன்னை பார்க்க வந்தேன். அப்படியா? அவர் மனைவிக்கு வாங்கிட்டு வந்தாரு. ஆனா உன்னை பார்த்த உடனே உன்னை மனைவியா நினைச்சு உங்க இடத்துல போட்டாரா? இல்ல நீ எதை காட்டின அவரு எதை போட்டாரு? ஐயோ அப்படிலாம் தவறல நினைக்காதீங்க. பாசமா வாங்கி கொடுத்த மாலை பாசமா தான் அவரு வாங்கி கொடுத்தாரு. ஆனா அது உன்னுடைய கழுத்தில் இருக்கும் போது நான் உன்னை சொல்ல முடியவில்லை. நான் வேணுமா முருக மாமா வேணுமா? அப்படிலாம் கிடையாதுங்க. நீதான் எனக்கு வேணும். இது பாசமா வாங்கி கொடுத்த மாலை என்னால கழித்து முடியாது. பட்டு பட்டு சல்லா சல்லா மனோ வேணாம், நான் கையில் பட்டி முடியாது. முடியாதா? இந்த மாலை போட்ட விட எனக்கு அளவு கடந்த சந்தோஷமா இருக்குது. அழகா இருக்குல்ல? எப்படி இருக்கு தெரியுமா? சூப்பரா இருக்கு. அது போதும் மாமா. இந்த கண்ணனை விட அந்த மாமன் தான் உனக்கு முக்கியமா? ஏய் கேட்டி முடியாதா? முடியாது முடியாது கிடையாது. அது பழைய காலத்து பஞ்சாங்கம். அடிக்கிற அடி என்ன வீதி வீதியா ஓட போறேன். அப்ப உங்க மாமனை வாங்க போறாரு. அப்படிலாம் அடிக்காதீங்க. ஜக்காத்திங்களுக்குலாம் சிரிப்பாக இருப்பதான். அதான் எங்க மாமா மாமா முருக மாமா இதுல மைக்கு வச்சு தடவிட்டேன். இந்த மாலை கொடுத்ததுனால தான் அந்த மாலையால் தான் உங்கள்கிட்ட நான் அடிப்பட்டு பாக்குறேன். இந்த மாலை எனக்கு தேவத்தில் கழிச்சுட்டு போ. அடிக்கிற கைதான் அப்படியே சில்லுந்து பட்டியா. இப்ப முருக மாமா வாங்கினாரா நீ வாங்கினியா? கரும்பு தத்து பங்கு போய் வந்த முருக மாமன் தள்ளிக்கின. முருக மாமன் நல்லா குப்பு 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 விளக்கத்துறடி. எங்க அக்கா ஒரு வாரம் பாத்துக்கிட்டு நான் ஒரு வாரம் பாத்துக்கிறேன். எப்படி தெரியுமா? ஷிஃப்ட் தான். ஷிஃப்டா ஆளுக்கு ஒரு வாரம். ஆமா நீ நான் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு குரல் கேட்கிறேன்.
சைடுல ஆமா குஞ்சாலு நீங்க ஜார்ஜ் நாங்க தான் குடிமக்கள். குடிமக்களை குடிமக்கள் ஏழ்மை குடிமக்கள். அந்த குடிமக்கள் இருக்க கூடாது, ஏழ்மை குடிமக்கள் என்று சொல்ல வேண்டும். என்ன பொழுது வண்டியா பிளாக்ல 200 ரூபாய் கொடுத்து வாங்கி குடிக்கிறேன் பாரு, அந்த குடிமக்கள் இல்லை. அதுல நீ கட்டிங் பிடிங்கிற பாரு, நீ எப்படியா பட்ட ஆளா இருப்ப? யார் நானா? சரி விடு. கம்பெனி ஓனர் தான் நானு. நான் வாங்கி கொடுத்தா பழக்கம், நான் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. ஆமா அதான் எல்லாம் பார்த்தேன். ஆமா எதற்காக வந்திருக்கின்றீர்கள்? எல்லாம் உங்களுக்கு குழந்தை இருந்தது, சொல்லுங்க, செய்து பிடிக்கின்றேன். ஐயா காட்டுல இருக்கிற மிருதங்கெல்லாம் வந்து எங்க பயிர் அழிச்சிங்க. ஐயா மிருதங்கமா? மிருதகம் பொட்டி தாளம் மொத்தம் எங்க பயிர் அழிச்சு விட்டுங்க ஐயா. அப்படியா? ஆமா ஐயா. இந்த மிருதகம் பொட்டியா? ஆமா. மன விலங்குகள், விலங்குகள், கொடிய மிருகங்கள். ஆமா, சிங்கம், புலி, கொட்டை, கரடியா? கரடி, புலி எல்லாம் வந்து அழிச்சிங்க. அப்படியா? என் பயிர். அதனால் ஐயா செய்ய வேண்டும். ஐயா காணி கலகானாத்து விட்டுங்க. ஏய் மத்த வாய் தரேன். ஐயா ஐயா காணி பொண்ணு பயிரெல்லாம் நாஸ்தி பண்ணிச்சு. ஐயோ பாவம், உன்னை பார்த்தாலே பாவமாக இருக்கிறது. ஆமா ஐயா. விதை விட்டாயா? ஆமா ஐயா. பொன்னி விதை விட்டாயா? பொன்னி விதை. ஓஹோ. பொன்னி வந்து காலி விதை. ஏய் பொன்னியா பொடி. ஆமா பொன்னிப்பா கலகானாத்து விட்டுங்க. ஏர் ஓட்டி கலக்கா தான் போடுவாங்க. ஆமாங்க. அந்த காலத்துல ஏர் மாடு வச்சு போடுவாங்க. இப்ப டிராக்டர் வந்துச்சு, டிராக்டர்ல போடுறாங்க. ஆமாங்க. ஆனால் நீங்கள் வைத்த பயிரை மனவிலங்குகள் அழைத்து விட்டன. ஆமாங்க. அதனால் நான் என்ன செய்ய வேண்டும்? வரி பணம் கட்ட முடியாது இந்த வாட்டி. அப்படியா? ஆமாங்க. ஓஹோ, வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் வைத்த பயிரை மனவிலங்குகள் அழைத்து விட்டன. அதனால் வரி பணம் தள்ளுபடி. ஐயா வாங்க. ஐயோ தினந்தோறும் கால் மேல போட்ட கால் என்ன ஆகும்? என்ன பண்றது? புட்றா எங்க ஊர்றா? டேய் கொடுத்தா தான் நல்லவன், கொடுக்கல கட்டுவன்றீங்க என்ன? அதனால எல்லாருக்கும் வர்றதுதான். கொடுத்தா தான் நல்லவன். வரி பணம் தள்ளுபடி பண்ணிட்டீங்க. ஆமா, எனக்கு அது வேணா முக்கியம் கிடையாது. நீங்க எங்க கூட காட்டுக்கு வந்து சிங்கம் புலி எல்லாம் வேட்டையாட வேண்டும். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வீட்டுக்கு ஒரு ஆள் திரட்ட வேண்டும், அனைவருமாக செல்ல வேண்டும், கொடிய மிருகங்களை வேட்டையாட வேண்டும். ஒரே நிமிஷம் இருங்க, அம்மா கிட்ட பர்மிஷன். அம்மாவா? ஆமா இதுங்கறாங்க. போடா, இது வரைக்கும் இந்த பிகர் நான் பாக்கல. டேய் பாருடா, தங்கச்சி அம்மா விஷயத்துல கட்டிக்கிட்டு வச்சேன். டேய் அதுல நடி. யாருங்க இவங்கலாம்? நாங்க பண்ணி மேய்க்கிற மாதிரி வந்திருக்காங்க. பண்ணி மேய்க்கிறது தான் அம்மா. நம் நாட்டு குடிமக்கள், ஏழ்மை குடிமக்கள், அவர்கள் வைத்த பயிரை. ரொம்ப தூரமா நடந்து வந்தேன் அம்மா, பசி தாங்க முடியலையம்மா. உன் பாலு கூட அம்மா. என்ன பால்? என்ன பால்? பாலை காய வச்சு கூட சொல்றேன். பசும்பால், பசும்பால். டேய் 200 மாடு இருக்கு, பசுமாடு. ஆமா, அம்மா தான் கறந்தே ஊத்துறாங்க. அம்மா நீ கறந்து ஊத்துற? ஆமா, கறந்து கையெல்லாம் ஓய்ந்து போயிடுச்சு. என்ன செய்வது, பாவம் தேர்ந்து விட்டது. சரி விடுங்க, சுத்தி வலிச்சுங்க தான் வந்துருவேன். அதனால இவங்க வைத்த பயிரை கொடிய மிருகங்கள் அழைத்து விட்டன. அதனால் கானகத்திற்கு செல்ல வேண்டும், கொடிய மிருகங்களை வேட்டையாட வேண்டும் என்று என்னை அழைக்கின்றார்கள். நான் கானகத்துக்கு வேண்டாமா? நீங்க காட்டுக்கு வேட்டையாட போறீங்களா? என்னை விட்டு போயிடுறீங்க. உன்னை மறந்து என்னால இருக்க முடியும். ஏமா நீ காட்டுக்கு வந்தா மிருகங்களை வேட்டையாட முடியாது. ஏமா இருக்கிற மிருகங்கள்லாம் உன்னை வேட்டையாடுது. நானும் காட்டுக்கு வர பாருங்க, உன் கூட வரேன். அங்க இது பாருங்க, நீங்க காட்டுக்கு வர வேணும்னு சொல்லாதீங்க. எனக்கு வீரம் இருக்குதுங்க, பெண்களுக்கு வீரம் இல்லையா? அம்மா கரா தலை. நீ வேற காலை ஏமா வச்சிருக்கிறீங்க. எனக்கு அம்மா காலை ஆட்டுல ஒண்ணு சூப்பரா ஒண்ணு நீங்க 3 பேர் போங்க, நானும் அம்மா ஒரு பக்கம் போய்கின்றோம். அம்மா மிருகங்களை வேட்டையாட இல்ல நான் அம்மாவை வேட்டையாடுறேன்னு பாக்கணும். நீங்க எப்படி ஆட பாருங்க. ஏனென்றால் நாங்கள் ஆண் சிங்கம், அதனால் வரும் மிருகங்களை எதிர்கொள்வோம். சிங்கம் சொல்லாத, அவுத்து போட்டா தொங்கும். வரும் மிருகங்களை நாங்கள் எதிர்கொள்வோம். ஆனால் நீயோ பெண்மணி. அப்படியா? அதனால் நீ அரண்மனையில் தான் இருக்க வேண்டும். இத பாருங்க, நீங்க போயிட்டு வரும்பொழுது எனக்காக ஒரு மான் குட்டி ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு வாங்க. பார்த்தாயா, என்னுடைய மனைவி கேட்டு விட்டால் என்ன வேட்டையாடி முடித்து விட்டு நாடு திரும்பும் வேளையில் ஒரு புள்ளி மான் குட்டியை கொண்டு வர வேண்டுமா? மான் குட்டி தான் வேலையா? கச்சா பாப்பா, இல்லனா பனி குட்டி எடுத்து வந்து விட்டுருவோம். பனி குட்டியை அது எப்படி? அது திஸ்காமே. டேய் அம்மா கிட்ட ஒரு 10 பன்னி வாங்கி வந்து விட்டா அம்மா எப்படி மேய்ப்பாங்க தெரியுமா? அதான் பாய் தோசை உனக்கு தான் கச்சா இருக்கும். பேசி கிடப்பாங்க. அவன் யாரு? வாய் திறக்க மாட்டானா? வாயும் தர அம்மா மான் குட்டி தானே பிடிச்சு வரோம்.
அதனால் செல்கின்றோம். ஆனா பெண்ணா அது ரெண்டு கலந்தது அது கலப்படம் அதனால் நீ சாரா இருக்கணும். ஆகட்டுங்க. நான் வந்து கை தட்டினதா கத்த இருக்கணும். ஆமாங்க. ரமேஷ் மாமா தட்ட சொன்னாரு, அந்த மாமா முருகு மாமா தட்ட சொன்னாரு, இதெல்லாம் சொல்லவே கூடாது. சொல்ல மாட்டேன். என்ன வேலை கட்டி எனக்கு மட்டும் தான் போடணும். ஐயா ஐயா இந்த புடவை கட்டிக்கிட்டு இந்த முந்தானி நான் உனக்கு தாங்க போட்டிருக்கிறேன். எங்க போட்ட ரெண்டாவது முன்னாடி முருகு மாமாவுக்கு தான் போட்டுக்கிற போலுக்கு. அதனால போலாமா? அப்பா வருகின்றோம். இந்த மாலையை கைட்டு வச்சுட்டு உன் கூட நான் சந்தோஷமா இருக்கணுமா? நான் யார்? இந்த கணிகர் வீதியில தாசி குடும்பத்துல பெண்ணாக பிறந்தவள். ஒரு நாளைக்கு வீட்டுக்கு 10 பேர் வருவான், 10 பேர் போவான். உன்னைய நம்பி இருந்தா நான் போய்க்க முடியுமா? உன்னை நான் பக்கத்துல வச்சிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? உன் நாட்டை எழுதி வாங்க வேண்டும், உன்னிடத்துல கொஞ்சமா பணத்தை வாங்க வேண்டும். நான் பக்கத்துல வச்சிருக்கிறேன். உன்னோட இந்த மாலை கைட்டு வச்சுட்டு சந்தோஷமா இருக்கணுமா? அந்த மாலை என் கழுத்துல இருந்தா எனக்கு ஒரு மரியாதை. இந்த மாலை என் கழுத்துல இருக்கட்டும். வருகிறேன். ஆமாங்க. பெரிய மிருகம். ஆமாங்க, பெரிய மிருகங்க. ஏண்டா ஏனியா? அதோட பெருசு. ஒட்டகமா? அதோட பெருசு. என்ன சிங்கமா? அதோட பெருசுங்க. புலியா? அதோட பெருசுங்க. கரடியா? அதோட பெருசுங்க. காட்டு பன்னியா? அதோட பெருசு. பூனையா? அதோட பெருசு. பூனையா? அதோட பெருசுங்க. குடும்பா? அதோட பெருசுங்க. வானானா? அதோட பெருசு. எலியா? அதோட பெருசு. ஏய் பெருசு பெருசு என்னடா? என்ன தெரியுமா அது? என்னது? சிட்டி எறும்பு. பெருசு. ஐயா தப்பா நினைக்காத. என்ன? நம்ம குறி வைக்கும் போது சிட்டி எறும்பு நம்ம காதுல பூசி நம்ம குறி தப்பி விடும். ஆமாண்டா. அதனால முதல்ல இதை வைப்போம், அப்புறம் மிருகத்தை வைப்போம். டேய் பார்த்தாயா, ஒரு சில மிருகங்கள் தப்பித்து விட்டன. ஆமாங்க. ஓடிய மிருகங்கள் மறுபடியும் வரத்தான் போகின்றோம். ஆமாங்க. பார்க்கலாம். டேய் இது எந்த இடம் தெரியுமா? இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடு இது. ஐயா ஆமா. டேய் உனக்கு எதை தெரியுதாடா? ஐயோ செத்துங்க. அத பாருங்க, ஆத்துல மீன் குஞ்சு, பறவை குஞ்சு, மீன் குஞ்சு. டேய் டேய் மீன் தெரியுதா? டேய் இந்த இடத்தில் பாரு, ஒரு கண்ணாடி மாளிகை தெரியுது. கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகை? ஆமா. ஐயா என்ன? ஆத்துல தண்ணி போகுது, சுடுகாட்டுல பணம் புல்லா எரியுது. ஆமா, ஒரே புகை மட்டுமாக இருக்கிறது. இதெல்லாம் எனக்கு தெரியுது. கண்ணாடி மாளிகை. ஓ ஏய் பையா, ஐயா கூட நம்ம கூட வந்தாரு பாரு, ஏதோ பேய்க்கு காத்துக்கிட்டு அடிச்சுட்டு போகுது. நான் ஓடுறேன்டாப்பா, போய் சொல்லிட்டு நான் ஓடிடுறேன், நீ ஓடிடு. ஐயா என்னப்பா பாத்தி, நீங்க அந்த பக்கம் வாங்க, அந்த பக்கம் போய் மிருகங்களை அப்படி சுத்திட்டு வாங்க. அப்படியா? போயிட்டாங்க. பாத்து உஷார். என்னவோ தெரியவில்லையே. உடனே வந்தார்கள். எனக்கு மட்டும் கண்ணாடி மாளிகை தெரிகிறது, ஆனால் பாமர மக்கள் கண்களுக்கு கண்ணாடி மாளிகை என்பதே தெரியவில்லையே. கண்ணாடி மாளிகை வெளிப்புறமே அழகாக இருக்கிறது என்றால் உள்ளே சென்று பார்த்தால் என்ன ரகசியம் அடங்கியிருக்கிறது சென்று பார்க்கின்றேன். ஆஹா, இப்பேற்பட்ட பெண்ணை என் வாழ்நாளில் நான் சந்தித்ததே இல்லை. இப்பேற்பட்ட பேரழகியை தன்னந்தனிமையில் இந்த கண்ணாடி மாளிகையில் இருக்கின்றாய். சுத்தி வளைத்து பார்த்தால் ஒருவருமே இல்லை. அதனால் இவளுக்கு சந்தோஷமாக இருந்தே மனோவோ நாட்டில் இருக்கின்றான், நானும் காட்டில் இருக்கின்றேன். இந்த கண்ணாடி மாளிகையில் இருக்கின்றோம், வருகின்றேன். சந்தோஷமாக இருந்தோம். இது யாருக்குமே தெரியாமல் வளர்த்து விட வேண்டும். மனோவுக்கும் தெரியக்கூடாது, நாட்டு மக்களுக்கும் தெரியவே கூடாது. மறுபடியும் வர வேண்டும். சந்தோஷம் தான் வாழ்க்கை நிலைக்க வேண்டும். மனோவை மறக்க வேண்டும், இருத்தம் தான் வாழ்க்கையை தொடர வேண்டும். காதலன் காட்டுக்கு வேட்டையாட சென்றவர் இன்னும் வரவில்லை. அவர் வரத்துக்குள்ள இந்த மாலையை போட்ட உடனே எனக்கு அளவு கடந்த சந்தோஷமாக இருக்கிறது. சந்தோஷமாக ஆடி பாடிக்கிட்டு இருக்கணும். ஆகட்டும். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமர பரணி தண்ணிய விட்டு சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல பொம்மை, அது பொம்மை.
பதில் சொல்லம்மா. ஏய், மானே உன்னதா என்னாலாதா திறந்து கட்டின தோல் கேள்வி மாதிரி என்ன பத பத பாக்குற நீங்க வரவன்னு தான் மனசு கஷ்டமா இருக்கு. என்ன முருமா வந்து பாக்குறா நடிக்காதரி பாப்பா ஆமா நான் போட்டு போன தாப்பா யார் தந்தது என்னங்க யாருமே திறக்கலங்க. நான் தான் ஈரன் போயிட்டு வந்தேன். அப்படியா என்ன அதை அழக முடியாது இல்லையா கண்ணி சொல்லுங்க. நீ புள்ளிமான் குட்டியை கட்டை அல்லவா வேட்டையாடி பிடித்து விட்டு நாடு திரும்ப வேலையில் அந்த புள்ளிமான் குட்டி முருக வேறு முருகன் எல்லாம் உனக்கு டோக்கன் போடுறவங்க ஆளு மாட்டுவாளு மல்ல முடியுதானா எங்க பெரிய மாமா முருகு மாமன் தான் வந்து போனார். அவர் சின்ன மாமா ஒரு பெரிய மாமா. சொல்லுங்க. என்ன முருகன்னா எங்க முருகன் மாமா பெரிய மாமா அவர்கள் எனக்காக 101 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். தஞ்சாவூர் மண்ணு பாட்டு எடுத்து பாடுறதுக்காக. என்றால் முருகனாவே வள்ளி தெய்வான 2 பொண்டாட்டி. அதனால அவங்க பொண்டாட்டி ஒண்ணு இருக்கும். உன்னை சைடுல வச்சிடலாம் தான் அவர் வந்து கொடுத்துருப்பாரு. ஆமா ஆமா ஆரம்பத்துல இருந்து என்ன ஒரு முறையில மட்டும் கண்ணே புள்ளிமான் குட்டியை பார்த்து நான் நான் ஓடி விட்டது. அப்படியா? ஆமா. அதனால் இப்பொழுது பஞ்சனிக்கு செல்ல வேண்டும். சந்தோஷமா புறப்பட்டு காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டே வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சே பொழுதுக்கே மறந்திருச்சே மறந்திருச்சே நீ உரைத்ததில் பிரகாரம் இந்த கண்ணாடி மாளிகையில் தானே நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். ஆமா, என் கணவரோடு நான் பேசவில்லை, என் கணவர் என்பவற்றை பார்க்கவில்லை, இருவரும் சந்தோஷமாக உறவு கொள்ளவில்லை. ஆனால் கர்ப்பிணியாக இருக்கின்றேன். மாலா, அப்படி என்றால் இந்த கருவுக்கு யார் கருன்னு கேட்கின்றாயா? மாலா, இந்த கருவுக்கு வேறு யாரும் இல்லை, உன்னுடைய கணவன் தான் என் சக்தியால் கொண்டு சேர்த்தேன். ஆமாம், என்ன சக்தியால் கணவர் நீங்கள் தான் நினைத்தில் கொண்டு வந்து சேர்த்தீர்களா? ஆமாண்டி. மாலா, நான் பார்க்கவே முடியாதா? கவலை வேண்டாம், கால நேரம் வரும், அதுவரை காத்து கொண்டிரு. அது மட்டும் கிடையாது, இப்பொழுது என்னுடைய சக்தியால் இந்த குழந்தையை பிறக்க செய்கின்றேன். ஓம் சக்தி. இருக்க முடியல, படுத்தால உறக்க வரல, தூங்கினால தூங்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது
என்ன செய்வது? சாப்பிட்டாலும் சாப்பாடே ஏத்துக்க மாட்டேங்குது. எங்க முருகு மாமா என்னத்தான் வச்சு கொடுத்துட்டாரு தெரியல அந்த மாலையில. சரி சரி, அந்த மாலையை கழுத்துல இருந்தா அது ஒரு மரியாதை. அதுக்கு அந்த மாலையை கழுத்திலே போட்டு எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த மாலை. மாமா போட்டுக்கிட்டா நல்லா இருக்கா? பெருமை நல்லா. என் சக்காச்சி சொல்ல, இந்த மாலை வாங்கின மட்டும் கைத்துல இந்த மாலை வாங்கின மட்டும் திட்னிய நல்லா இருக்கா மாமா? நல்லா இருக்கா மாமா இந்த மாலை? சரி மாமா, அது போதும் மாமா, நீங்க சொன்னா சரி. இந்த மாலை போட்ட உடனே எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படத்தான் போகின்றான் அப்படி என்று சொல்லிக்கிறார்கள். வாழ்நாள்ல போய் சொல்லிட்டு வரேன். என்னதான் நடக்க போதும்? வராமல் வந்திருக்கின்றேன். என்னதான் நடக்க போகிறது என்று பார்க்கலாம். ஆமாம், சுத்தி வளைத்து பார்த்தாலும் ஒருவருமே காணப்படவில்லை. பிணங்களாக இருந்து கொண்டே இருக்கின்றனே. அதனால் வந்திருக்கின்றேன். கண்ணாடி மாளிகைக்குள்ளே சென்றால் தான் தெரியும். இது யார் செய்த வேலை? அன்று வந்து பார்த்தேன், தன்னந்தனிமையில் இருந்தால் சந்தோஷமாக இருந்து விட்டு சென்றேன். இன்று பார்த்தால் பச்சிளம் குழந்தை அருகாமையில் இருக்கிறது. அவளை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த பச்சிளம் குழந்தை எனக்கு ஆபத்தாக இருக்கிறது. ஆனால் விடவே கூடாது. அந்த குழந்தையை கொண்டாவது அவளை அனுபவிக்கலாம் என்று பார்த்தால் ஒரு பசுவை கொண்டால் என்ன, ஒரு சிசுவை கொண்டால் என்ன, 7 ஜென்மம் அந்த பாவம் என்னைதான் வந்து சேரும். விட்டு விட்டு போகின்றேன். தன்னந்தனிமையில் என்று இருக்கின்றாலோ சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும். நீங்க காட்டுக்கு வேட்டையாட செல்றேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா இது இன்னும் வரவில்லை. வரட்டும். யார் அது? என்ன கேள்வி? ஜக்காத்தி என்ன அடிய போய் போடி பச்சை சிரிக்கி நான் இந்த வழி என்ன பாட்டுக்கு நான் நடக்கி மறுபடியும் கணக்கத்துக்கு சென்றேனா, முயல் கொட்டினா பிள்ளைன்னு தான் பார்த்தேன். அது நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் ஆக்குதுமா. பரவாயில்லையே. அதை விட்டு வந்துட்டேன். ஏன்னா நீ பிடிச்ச முயலுக்கு எப்பவுமே 3 காலு தான். அப்படியா? நான் பிடிச்ச முயலுக்கு எப்பவுமே 4 காலு தான். கரெக்டா தெரிஞ்சுதானே வச்சிருக்கிறேன் கண்ணே. அதனால் கானகம் சென்று நைட் இருக்கிறது. சுத்தண்ணி காய வச்சு ஒத்தரங்குடிய. அதுக்கப்புறம் பெட்டு மேல உம்மா 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 சுண்ட காய வச்சிருக்கிறேன். அப்படியா? 1 லிட்டர் பாலை சுண்ட காய வச்சு உனக்கு நல்லா ஒரு கொப்பரில ஊத்தி. கொப்பரிலையா? ஏய், அடிச்சு செட்ல ஊத்தி அதுல விட்டு தூக்கி ஆளை உட்கார வச்சு குளப்பாற்று வாங்க புறப்பட்டு. அப்படியா? ஆத்துக்கு பக்கம் பக்கம் அது சோரக்கீரை உத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தெல்ல
அதில் நம்பி இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மரம் பாரம்மா அதுக்கு தாயாரு தந்தையாரு கூறம்மா அவனுக்கு என்ன போலே அப்பா அம்மா யாரும் இல்லை அண்ணன் தம்பி கேளு புள்ளே அவனுக்கு என்ன போலே அப்பா அம்மா யாரும் இல்லை ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா இந்த ஓட்ட வீட்டுக்கார சொந்தமில்லை சும்மா ஓட்ட வீட்டுக்காரருக்கு சொந்தமில்லை சும்மா அதுக்கு பக்கம் அது சொரைக்கிற ஒத்துக்கு பக்கம் யாரோ வைக்க ஜென்ன அது நம்பி இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மரம் பாரம்மா அதுக்கு தாயாரு தந்தையாரு கூறம்மா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பறம் தான் தாலிபட்ட கடனை தீர்க்க தாயாருக்கு வாலிபத்தில் கடனுக்கு தாலி ஒன்னே அப்பந்தா தாலிப்பட்ட கடனுக்கு தாயார் என்ன பெற்று போட்டான் வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பறம் தான் தாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று நம்மை துமைக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்மை சுமந்த பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாழும் வாழ்க்காக இன்று நம்மை சுமக்குது நாளை வாழும் வாழ்க்காக இன்று நம்மை சுமக்குது அதுக்கு பக்கம் அது சொல்லிக்கிற ஒத்துக்கு பக்கம் யாரோ வச்ச ஜென்ன அது நம்பி இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மரம் பாரம்மா அதுக்கு தாயாரு தந்தை அம்மா இரவு நேரத்திலே நடப்பினமாகவும் பகல் நேரத்திலே பிணமாகவும் இருக்கின்றாயே இதற்கு என்னம்மா காரணம் அம்மா செல்வமே இரவு நேரம் முழுவதும் உயிர் உள்ளவளாகவும் பகல் நேரம் முழுவதும் உயிர் அற்ற பிணமாகவும் இருக்கின்றாயே தாய் என்னம்மா காரணம் என்று கேட்கின்றாயே ராஜா ஆமாம் தாயே செல்வமே நான் சில நேரம் உயிரோடு இருப்பது சில நேரம் உயிரற்ற பிணமாக இருப்பது என்ன காரணம் என்று எனக்கு தெரியாதடா செல்வமே அம்மா எப்பொழுது பார்த்தாலும் இந்த கண்ணாட மாளிகையில இருக்கின்றமே என்னுடைய தந்தை யாரம்மா ஒரு பிள்ளை தாயை பார்த்து கேட்க கூடாத வார்த்தை என் தந்தை யாரம்மா என்னுடைய மகன் என்னை பார்த்து என் தந்தை யாரம்மா என்று கேட்கின்றாரா என் கணவரை பார்த்திருந்தால் அல்லவா இவர் தான் உன்னுடைய தந்தை என்ற பாவி என் மகனுக்கு நான் எடுத்துரைத்திருப்பேன் அந்தவா அம்மா உன் தந்தை யார் என்று கேட்கிறாய் ராஜா கட்டிக்காரும்